हरि ओम नमः शिवाय
மாவட்டத்திலே ஆமா இளத்தூர் மாநகரத்திலே இந்த இளத்தூர் மாநகரத்திலே சுடர் ஒளிவிலே பிறந்த ஆமா சுடர் ஒளிவிலே பிறந்த என் பம்படி சுடலை மாரசுவாமியுடைய ஆலயத்தில் பம்படி சுடலை மாரசுவாமியுடைய ஆலயத்தில் இன்றைக்கு ஆமா சித்திரை மாதம் சிறந்த வெள்ளிக்கிழமை ஐயாவுக்கு நாளைக்கு சாமப்பட ஆமா இன்னைக்கு ஆமா ஐயாவுக்கு ஆமா கோயில் குடியலைப்பு விழா ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது ஆனால் ஆமா மரவர்குற மாணிக்கங்கள் தேவர்குல திலகங்கள் சேர்ந்து நடத்தி வரக்கூடிய எங்கள் ஐயா இந்த பம்படி சுடலை மாட சுவாமிக்கு இன்றைக்கு கோயில் குடியலைப்பு விழா ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது ஆகையினாலே ஆமா இந்த ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் நாமளுக்கு சொல்லி தந்த வாத்தியாரை சொல்ல வேண்டும் அல்லவா? கட்டாய சொல்லணும் அண்ணவங்க மறந்தாலும் அண்ணாவிய மறப்பதில்லை உங்க மறந்திட்டாலும் சொல்லி தந்த வாத்தியாரை மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்திட்டாலும் ஆமா நாமல் நினைவொரு நாள் மறப்பதில்லை அப்படி எந்தனைக்கு குல குருவாகப்பட்டவர்கள் யார் என்றால் அவர்கள் யார் ஐயா என்ன உடுக்கு கொஞ்சம் சவுண்ட் கூட்டிக்கணும் அவர்கள் யார் என்றால் யார் ஐயா திருநெல்வேலி ஜில்லாவிலே ராமரையோ சுமந்து வரோ சுமந்து திருநெல்வேலி ஜில்லாவிலே திருவுருவாக அமர்ந்த நாடு தோகமையில் விரித்தாடும் மேல தோணித்துறமான நகரத்திலே என்னையா தாய் குளங்கள்லாம் எனக்கு பின்னாடி உட்கார்ந்தாங்க தோணித்துறமான நகரத்திலே பேரனை மட்டும் சான்றோர் குலத்திலே பிறந்த பூமான் சீமான் ஆமா ஹரிஹரி ராமா அயோத்தி ராமா கோதண்ட வளைத்தையன் கோதண்ட ரகுராமனை சுமந்து ஆடி வரக்கூடிய தாத்தா ராமசாமி நாடார் புலவர்வாதம் அதற்கு அடுத்தபடியாக அதே தோணித்துறமா நகரத்திலே பிறந்து வளர்ந்து இன்றைக்கு தென்காசி ரோட்டிலே சீதபற்பநல்லூர் சமத்துவபுரத்திலே அடியிழந்த ராமனன்னை சீதாலட்சுமியோடு அடியலக்கும் பகவானந்த பார்வதியாளோடு அட்டகாளி 8 பேரோடு வடக்கு முகமாக அமர்ந்திருக்கும் அப்பா முருகேச நாடார் புலவர்வாதம் அதற்கு அடுத்தபடியாக இன்றெடுத்த தாய் முனியம்மாள் என்ற சாவித்ரி அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே கொண்டு அதற்கு அடுத்தபடியாக மாமா கருப்பசுவாமி அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே கொண்டு எந்தனைக்கு குல குருவாகப்பட்டவர்கள் யார் என்றால் அவர்கள் யார் ஐயா வில்லிசை கவிகள் எல்லாம் விருத்தம் போட்டு அர்த்தம் சொல்லும் ஆடாத தேவதையை ஆட வைத்து பார்ப்பவர் மஞ்சிலையா இருந்தாலும் மரமளனை சிரிக்க வைக்கும் மூலகம் வியாதி பெற்று மூலகம் அத்தை முத்துலட்சுமி புலவர்வாதோ மூலகம் வியாதி பெற்று அத்தை முத்துலட்சுமி புலவர்வாதோ பெயர் விளங்கி வரக்கூடிய அந்த மூவாற்றாங்கரையோரம் ஜீவலப்பேரி அருகிலே மேல தோணித்துறமான நகரத்திலே பிறந்து வளர்ந்து ராமாயண கதைக்கென்றே இந்த உலகத்திலே அவதாரம் எடுத்து வந்த என் அத்தை தோணித்துறை முத்துலட்சுமி அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே கொண்டு ஒருவர் குருவே என்று உலகத்தில் அனைவரும் குரு நமக்கே கருவாய் ஜனித்த கருக்கொழியில் கைகாலினை 10 மாதம் சென்று குருவாய் பிறப்பித்த மாதா உலகத்தில் உணர்வு தருவாயம்மா
ஹலோ ஹலோ பாலே நாட்டும் பந்தேளிலே பந்தரிலே இங்க வந்தீருக்கும் சபையோர்களே 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 பாலே நாட்டும் பந்தேளிலே 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 இங்க வந்தீருக்கும் சபையோர்களே பந்தலிலே அமர்ந்திருக்கும் ஐயா பெரியவர்கள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக தானகர்த்தா தர்மகர்த்தா பொருளாளர் செயலாளர் சின்ன நாட்டாமை பெரிய நாட்டாமை ஆமா ஊர் தலைவர் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அல்லும் பகலும் 60 நாளிகையும் ஆமா எங்கள் ஐயா ஆமா இந்த மாடசாமிக்கு ஆமா பூஜை செய்து வரக்கூடிய பூசாரி ஐயா அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக சாமி கொண்டாடி கோமரத்தார்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக ஆமா தாய் குலம் என்று சொல்லப்பட்ட தாய்மார்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக நாமளுக்கு அட்வான்ஸ் கொடுத்த அட்வான்ஸுக்காரன் ஹலோ ஹலோ அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக வருங்கால இளம் தென்றல் வாலிப சிங்கங்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக ஆமா வேற யாரம்மா என்னையா அதாவது ஆமா என்ன லட்சமா செலவு செய்து கோயில் குடைவிழா கொடுத்திட்டாலும் இன்னைக்கு ஆமா இந்த இளத்தூர்மான நகரத்தில் எங்கள் ஐயா இந்த பம்படி சுடலை மாட சுவாமிக்கு கோயில் குடைவிழா நடக்குன்னு சொன்னா அத வெளியே எடுத்து காட்டுறது யார் கையில இருக்கு? அதுதான் ஒளியும் எப்படி இருக்கு பத்தியா? ஆமா ஒளினா ஒளிதான். ஒளி இல்லை என்றால் உலகம் இல்லை. இந்த உலகமே கிடையாது. நம்மள தூக்கி விடனாலும் அவர் கையில தான் இருக்கு. அவங்க கையில தான் இருக்கு. நம்மள கீழே தூக்கி போட்டு சப்புன்னு அமுக்கனாலும் அவர் கையில தான் இருக்கு. அதெல்லாம் இல்ல, நம்மளுக்கு நல்ல சம்முன்னு மேல தூக்கி வச்சிருக்காங்க பின்னாடி மரத்து மேல. அதானே ஆமா நாமளுக்கு ஆமா ஒளி அமைத்து தந்திருக்கிறது யாரம்மா? எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. இங்க இருந்து பார்க்க எலி மட்டும் தான் தெரியுது, அது என்னையா செய்யுது? பம்படிக்கு. ஓ எலி பம்படிக்கோ? முயல்னு நினைக்கிறேன். இல்லையா மூக்கு பாரியா எலியா? ஆமா நாமளுக்கு ஒளி அமைத்து தந்திருக்கிறது யார் என்றால் யார் ஐயா? இசை அரசி முத்துலட்சுமி சவுண்ட் சர்வீஸ் இலத்தூர். இந்த இலத்தூர்மான நகரத்தை சார்ந்த அப்ப உள்ளூர் செட்டு தானே? ஆமா. அப்ப நாளைக்கு 3 குழாய் கட்டிடுவாங்க பாரு. நம்ம 1 கேட்டிருக்கோம், அவங்க 3 கட்டிடுவாங்க. இசை அரசி முத்துலட்சுமி சவுண்ட் சர்வீஸினுடைய ஆமா உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய வில்லிசையை படமாக எடுத்து என்னதியா நம்ம வில்லுப்பாட்டை பிடிச்சி ஆமா எங்க பிடிச்சி படத்தை கேமராவுல பிடிச்சி ஆமா யூடியூப்ல பதிவேற்றம் செய்ய வந்திருக்கக்கூடிய தென்காசி மக்கள் செல்வன் ஆளை தேடி பிடிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாதுமா? இல்லையா, அது நம்ம மேல ஒரு மனசு அவங்க வச்சிருக்காங்க ஐயா. அப்படி இல்ல. ஆமா ஏன்னா நம்ம இந்த பக்கம் வர்றதுல பூரா சாத்தாங்குளம் பக்கம் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா தென்காசிக்குள்ள வர போய் அண்ணன் நம்மளை தேடி வந்திருக்காங்க. ஆமா ஆமா நம்ம பாட்டு நம்ம ஐயாவோட கதை எல்லாம் தெரியணும்னா ஆமா தென்காசி மக்கள் செல்வன் சேனல்ல யூடியூப்ல அடிச்சா போதும். வந்துரும் மட்டும் இல்ல. ஆமா இளவட்டங்க எத்தனையோ பேரை கொடி கட்டி பறக்க வச்சது அண்ணன் தான். ஆமா பார்த்தனா விதவிதமா கலரா வில்லுப்பாட்டு இருக்கும் அண்ணன் சேனல்ல. ஆமா ஐயா. ஆகையினால் ஆமா நம்மளை ஒளிபரப்பு செய்ய வந்திருக்கக்கூடிய தென்காசி மக்கள் செல்வன் யூடியூப் சேனல் நிர்வாகிகள் ஆமா மற்றும் பணியாளர்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக நம்மளோட சொந்த சேனல். ஆமா ஐயா. அப்படிதானமா? நம்ம சேனல் ஆமா உயிர் தமிழ் யூடியூப் சேனலுடைய ஆமா உரிமையாளர்
பணியாளர் நான் தான். ஆமா. பணியாளர்கள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். பணியாளர்கள் 2 பேர் இருக்காங்க, 2 பேத்துக்கும் வணக்கம். ஆகையினால ஆமா, அனைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வீட்டுல கிடக்கும் கிழடு கெட்டைகளுக்கு ஒரு வணக்கம். நல்லா இருக்கு. ஏமா பாட்டி பாக்க பத்தியா, இவனுக்கு கொழுப்ப பத்தியா? நம்ம முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கோம், நம்ம வீட்டுல உட்கார்ந்துருக்கோமா? அப்படி இல்ல, நல்ல சனிக்கிழமை போகும்போது நீ வசமா வாங்கி கட்டிட்டு போற பாரு. எதுக்கு வாங்கி கட்ட போற? ஆமா, வீட்டுல இருக்கவங்க பூரா உனக்கு கிழடு கட்டையா? அப்படி இல்லம்மா, வேற என்னய்யா? செட்டுக்காரனாச்சு. ஆமா, உச்சியில குழாய தூக்கி கட்டி வச்சிருக்காங்க. கோயிலுக்கு வர முடியாத தாத்தா பாட்டிமார்கள் ஆமா வீட்டுல இருந்து ஐயா கதையை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கூறுகட்ட பேவுல வில்ல ஆரம்பிச்சானே, வில்லு பாட்ட ஆரம்பிச்சானே, நம்மள ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு தாத்தாவும் பாட்டியும் நினைக்க கூடாது இல்ல. அந்த வந்துட்டு பத்தியா குழாயி என்னம்மா சம்முன்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு அண்ணன், அவர்களுக்கு ஒரு வணக்கம். அனைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமா, இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய கதை என்ன கதைம்மா? என்ன கதையா? அதாவது ஆமா, உலகத்திலேயே பெரிய தெய்வம். பெருசுன்னா என்ன, இவ்வளவு பெருசு இருப்பாராமா? அதாவது உருவத்துல பெரியவர் இல்லையா, உலகத்தில் பெரியவர். அரிக்கும் சிவனுக்கும் பிறந்தவர், ஆணுக்கும் பிறந்தவர், ஹரிகர சுதன் ஐயனார் சாஸ்தாவுடைய வரலாறை ஆமா நாமல் இன்னைக்கு வில்லிசையாக படிக்க இருக்கின்றோம். நாமளுக்கும் மேலாக கலைகற்ற கலைஞர்கள் வந்து வில்லிசை படித்திருக்கலாம், அதை தாங்களும் கேட்டிருக்கலாம். என்ன ஆமா, தென்காசி மாவட்டம் வில்லுப்பாட்டுக்கு பேர் போன மாவட்டம். ஆமையா, அதுவும் தென்காசிக்கு மேக்க செங்கோட்டை பம்புளி பாடலாம். ஆமா, ஏகப்பட்ட வில்லு இருக்காங்க. புதுசா இறக்கிக்கிட்டு வேற இருக்காங்க. 17, 20 ஒரு பக்கம், 17 ஒரு பக்கம், 20 ஏகப்பட்ட வில்லு இறங்கிட்டு இருக்கு. ஆமா, ஆனா ஆகையினால் நம்ம படிக்கிறது திருநெல்வேலியில படிக்கிற மாதிரி படிப்போம். ஆகையினால் ஆமா, நாமளுக்கும் மேலாக கலைகற்ற கலைஞர்கள் வந்து வில்லிசை படித்திருக்கலாம், அதை தாங்களும் கேட்டிருக்கலாம். ஆகையினால ஆமா, நாங்கள் படிக்கக்கூடிய கதையில் கதை குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், பக்கத்தில் மேலதாள குற்றங்கள், எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்திட்டாலும் சாரீர குற்றம் இருந்தா சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது அந்த காலம். ஆமா, அந்த காலத்துல சாரீரத்துல குற்றம் இருந்துட்டாலும் பரவாயில்ல, சரீரம் நல்லா இருக்கணும். அப்படியா ஐயா? ஆமா. என்ன செய்ய, மக்கள் மாறிட்டாங்களோ? ஆமா, காலம் மாறல. பாட்ட பார்த்த காலம் போய் ஆளை பாக்குற காலம் வந்துட்டு ஆகையினால் ஆமா. ஆனா இன்னொன்னு சொல்லுவாங்க. என்னம்மா? அதாவது இங்க வந்து மேகாட்டு வில்லு, ஆமா, திருநெல்வேலி வந்து இது கீகாட்டு வில்லு. தெக்க நம்ம வள்ளியூர் தெக்க எடுத்தாச்சுன்னா அது தெக்க உள்ள வில்லு. எந்த நாட்டு வில்லா இருந்தாலும் ரூபாய்க்கு தானே அடிக்கும். இப்போ சொல்லுவாங்க 3 பிரிவா சொல்லுவாங்க. ஆகையினால் ஆமா, ஆனா கதை படிக்கும் போது முன் சொல்லை பின் சொல்லாகவோ மாற்றி சொல்லிட்டாலும் ஆமா, எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்திட்டாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஒரு சிறு தவறு செய்தால் அந்த குழந்தையை எவ்வாறு மன்னித்து பிழைபுறுத்த ஆதரிப்பீர்களோ அதே தன்மை போலாக எங்களை ஆதரிக்கும்படி இரு கரம் எடுத்து வணங்கி கதைக்கு வருவோம். ஆதித்தன் அருளை போற்றி அன்புடன் சீருடன் சாஸ்தாவின் கதையை சிறப்புடன் பிறப்பை பாட ஆதனில் உள்ளவர்கள் நாங்கள் பாடுவதற்கு உதவியாக உமையால் மைந்தன் கணபதி காப்புதாமே. விரலால் தூண்ட வரவாங்க செய்யும் ஜீவனார்தனை விரட்டு கையல் வடிவம் பெண்வே அடங்கொண்டு தவறியம் அறிந்த அரிகரன் ஐயனார் கதையை பாட ஆணை முகந்தோனே முன் வருவார். வானவதே அவர்கள் வந்து மகிழ்ந்திடம் அங்கை உமையவல்ல
பொன்னவள்ளி கைலேங்கிரி பர்வதத்திலே ஆண்டவனாகப்பட்ட பகவானும் அம்மை உமை பார்வதியாலும் அம்மை உமை இப்ப எப்படி இருக்கு பத்தியா சம்முன்னு அம்மை உமை பார்வதியாலும் ஈரேழு 14 புவனமும் படைத்து 14 புவனங்களையும் படைத்து எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவசந்து உசுப்பிராணிகளையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் ஆமா கருவுக்குள் இருக்கும் சிசு வரைக்கும் ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமானும் ஆமா அங்க மேலும் யாரெல்லாம் கொலுவாக இருந்தார்கள் யாரையா கொலுவாக இருந்தார்கள் 33 கோடி முனிவர்களும் தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் ஆதிவள்ளி கைலாசத்திலே ஆண்டவன் பகவானும் அம்மையுமை பார்வதியாலும் கொலுவிருக்கும் போது ஆமா அந்த பொன்னவள்ளி கைலாசத்திலே தேவர்களும் அசுரர்களும் ஒருவர் காதுக்குள்ளே ஒருவர் ரகசியம் பேசுகிறார்கள் காதுக்குள்ளதான் ரகசியம் பேசுவாங்க என்ன மூக்குக்குள்ளையா பேசுவாங்க ஆமா என்றைக்கு ஒரு தாயுடைய வயிற்றில் 45 நாள் கருவாக சனித்தோமோ அன்றையில இருந்து ஆமா என்னையா 5 நாள் ஆனாலும் சரி ஆமா 5 வயதானாலும் சரி என்னையா 2 குரலா கேக்கு 100 வயதானாலும் சரி 120 வயதானாலும் சரி இறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒரு நாளைக்கு கட்டாயம் உண்டு ஆக்கம் என்பது உண்டானால் அழிவு என்பது நிச்சயம் ஆகையினாலே அங்க தேவர்களும் அசுரர்களும் சாகாம இருக்கணும்னா என்ன செய்யலாம் சாகாமல் இருக்க வேண்டும் என்றால் சங்கரங்கோயில்ல போய் டானிக்க வாங்கி அடிக்கணும் அது என்னமா சங்கரங்கோயில் டானிக்க வாங்கி அடிக்கணும் ஆனால் சங்கரங்கோயில் டானிக்க வாங்கி அடிச்சா செத்து போறோம் அப்படிலாம் கிடையாது அங்கதான் சத்து டானிக்க இருக்கு அதானே ஆமா ஆனால் சாகாமல் இருக்க வேண்டுமானால் தேவா அமிர்தம் கடைந்து புசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவர்களும் அசுரர்களும் தேவா அமிர்தம் கடைய வேண்டியவர் எங்க வாரார் பாருங்க எங்க ஐயா வருகிறார்கள் ஆதிவள்ளி கையிலை வீட்டு கையிலை அசுரர்களும் அவர் பொன்னவள்ளி கையிலை வீட்டு புகழுடனே அங்கவள்ளி கையிலை வீட்டு அவர் அசுரர்களும் தேவர்கள் ஓட்டம் நல்ல பெருநடை கடல் வந்தல்ல அந்த அலைகடலும் தன்னாரி கடையுவாரே அமிர்தமர கடையும் போவாரே என்ன வந்து ஆமா எங்க வருகிறார்கள் நேர திருப்பார் கடலுக்கே வந்தார்கள் திருப்பார் கடலிலே வந்து தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலை ஒரு தாலியாக்கி மகேந்திரகிரி பர்வதத்தை மத்தாக்கி ஆமா வாசுகி என்ற பாம்பை வட கயிறாக பூட்டி சந்திரனை தூணாக நிறுத்தி அசுரர்களும் தேவர்களும் வால் பக்கம் அசுரர்களும் தலைப்பக்கம் தேவர்களும் நின்று கொண்டு அமிர்தம் கடைகிறார்கள் அமிர்தம் கடையும் போது யார் பிறக்கா யார் ஐயா பிறக்கா முதலாவது அமிர்தத்திலே அப்படியே முதலாவது அமிர்தத்திலே மூதேவியாதான் பிறந்தார் இரண்டாவது அமிர்தத்திலே ஸ்ரீதேவியாதான் பிறந்தார் மூன்றாவது கலசம் வந்து பிறந்திடுமா
பிறக்கிறது என்ன பிறக்கின்றது தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடையும் பொழுது முதலாவது அமிர்தத்துல மூதேவியால் வந்து பிறந்தா அதான் பாருங்க ஓர வஞ்சகம் இல்லாதவ என் கூட சேர்ந்தவா அப்படியா ஐயா என் கூட சேர்ந்தவா ஓர வஞ்சகமே இல்லாதவா அது சரிதான் என்னம்மா ஏன்னா உங்களுக்கு தானே ஓர வஞ்சகமே கிடையாது ஹலோ ஆமா ஓர வஞ்சகமே இல்லாம இருக்க போய் தான் நல்லா இருக்கேன் ஆமா அப்படிதானம்மா அப்படித்தான் ஐயா ஆனால் ஆமா அதே மூதேவியாகப்பட்டவள் ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான் முதுகு பின்புறமாக மறைந்து கொண்டார் இரண்டாவது அமிர்தம் கடையும் பொழுது சிரிச்ச முகத்தோடு சின்னக்காய் ஸ்ரீதேவி வந்து பிறந்தா அவதான் ஓர வஞ்சகம் உள்ளவா ஏமா ஓர வஞ்சகம் உள்ளவா ஆமா அதாவது இரும்பு பெட்டி எங்க இருக்கோ அங்கதான் தேடி போய் உட்காருவா அவ உட்காருவாளா நம்ம கொண்டு போய் ஒளிச்சு வைப்போமா நம்ம தான் ஒளிச்சு வைக்கும் அவள நம்ம தான் ஒளிச்சு வைக்கணும் போல இருக்கு ஆமா இரும்பு பெட்டி நம்ம ஒளிச்சு வச்சாலும் நிக்க மாட்டா ஐயா அவ வந்து நிரந்தரம் இல்லாதவா ஆமா யார் கையிலயும் ஒரு இடத்துல நிக்க மாட்டா அவளை பிடிச்சு வைக்க முடியாது ஆமா பறந்துகிட்டே தான் வருவா இன்னைக்கு என்கிட்ட இருப்பா நாளைக்கு வாங்கிட்ட இருப்பா நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட கை மாறி போய்கிட்டே இருப்பா ஆமா இன்னைக்கு இந்த எலத்தூர்ல ஆமா இன்னைக்கு யாருகிட்ட இருப்பா அம்மா எலத்தூர்ல இன்னைக்கு தர்மகர்த்தா அவங்க கையில பத்திரமா வச்சிருப்பாங்க தர்மகர்த்தா தான் வாங்கி உள்ள அமுக்கி வச்சிருப்பாரு அது சரிதான் வரிய பூரா வாங்கி உள்ள அமுக்கி வச்சிருப்பாரு ஆமா அப்புறம் போற அன்னைக்கு நமக்கு கொடுக்க வேண்டாம் ஆமா அவங்களும் அமுக்கி வச்சிருக்காங்க பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க ஆமா ஆகையினால் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடையும் போது ஸ்ரீதேவி வந்து இரண்டாவது அமிர்தத்துல பிறந்தவுடனே ஆமா ஸ்ரீதேவி பால்கடலிலே பல்கி கொண்ட என் பச்சம்மாள் நாராயணன் மார்பிலே அமர்ந்து கொண்டார் மூன்றாவது அமிர்தம் கடையும் போது அழகான ஒரு தேவாமிர்த கலசம் பிறந்தது அது யாருக்கு கிடைத்தது தேவர்கள் கையிலே கிடைத்தது அசுரர்களுக்கு கிடைக்கவில்லை உடனே ரெண்டு பேரும் பொருள் கிடைச்ச உடனே ரெண்டு பேருக்கும் சண்டை வருது வில்லுமடையில செட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆனால் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கு அது வரைக்கும் ரெண்டு பேரும் ஒற்றுமையா அமிர்தம் கிடைஞ்சவன் ஆமா என்ன ஐயா பொருளை பார்த்த உடனே இவனுக்கு ஆசை வந்து விட்டது என்ன ஆசை வந்துட்டு என்னம்மா பட்டப்பாடுக்கு பலன் கிடைச்ச பலனை அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாதுல்ல அப்ப நாம என்ன செய்யணும் நாம மட்டுமே வச்சுக்கிடணும் ஆமா அப்படின்னு இந்த பக்கம் நினைக்காங்க அவங்க அந்த பக்கம் நினைக்காங்க நம்ம மட்டுமே வச்சுக்கிடணும்னு அவங்க நினைக்காங்க இப்ப நான் வில்லு படிக்கேன்னு வையே ஆமா நான் இப்ப வாங்குற காசை பூரா நான் ஒத்தியிலேயே கொண்டு போனா ஆமா நீ சம்மதிப்பியா உனக்கு வீட்ல போய் வைத்தால போயிரும் அதானே பார்த்தேன் ஒத்தியில கொண்டு போனா அப்புறம் அதான் நடக்கும் ஆமா நீ சம்மதிக்க மாட்டல்ல ஆமா அதே மாதிரி ஆமா இப்ப நம்ம 6 பேரும் சேர்ந்து அடிச்சோம்னா 6 பேரும் சரிசமமா பங்கிட்டு சாப்பிடணும் அதே மாதிரி ஆமா அந்த அமிர்தத்தை பார்த்த உடனே தேவர்களுக்கு ஆசை வந்து விட்டது அசுரர்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறார்கள் உடனே தேவர்களும் அசுரர்களும் அந்த திறப்பார் கடலோரம் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கு எப்படி சண்டை நடக்கு பாருங்க எப்படி சண்டை நடக்கு எனக்கு நல்ல உனக்கு
ஆமா எப்படி சண்டை போடுதான் எப்படி சண்டை போடுகின்றான் இவன் எனக்கு இழுக்கான் அவங்க எனக்குன்னு அந்த பக்கம் இழுக்கான் இருவேர்களும் போடும் சண்டை விருத்த இடைஞ்சல் வந்து சேருகின்றது தேவர்கள் போடும் சண்டை தெய்வலோகமெல்லாம் நடுநடுங்க அசுரர்கள் போடும் சண்டை அகில உலகமெல்லாம் நடுநடுங்க ரெண்டு பேரும் வேக வேகமா வந்து செவத்தோரத்துல இடத்தை பிடிச்சி ஆமா காத்தோட்டமா உட்கார்ந்து உறங்க ஆரம்பிச்சாச்சு உறக்கத்தை பத்தியா ஆனால் சரியான உறக்கம் தேவர்கள் எனக்கு என்றோ அசுரர்கள் எனக்கு என்றோ ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஆமா இதை யார் அறிந்தார் பால்கடலிலே பள்ளி கொண்ட பச்சம்மாள் நாராயணன் பார்த்தார் ஆஹா ஒரு பொருளுக்காக ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கள அதுவும் ஆமா நம்ம இருக்க இடத்துல வந்து ஆமா கடல் கரையோர இருந்து சண்டை போடுறாங்கள சண்டைகள் வந்தால் மண்டைகள் உடைந்தால் ரத்தங்கள் வந்தால் ஆமா காவல் நிலையத்துக்கு போகணும் அந்த அளவுக்கு இந்த சண்டையை விடக்கூடாது நாம தான் எப்படியாவது இந்த சண்டையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஆமா எம்பெருமாள் நாராயணன் பால்கடலை விட்டெழுந்து நம்ம இப்படியே போய் சண்டையை தடுத்து நிறுத்த நிப்பாட்ட முடியாது என்ன செய்ய வேண்டும் ஆமா நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சண்டை நடக்குன்னு வையே ஆமா அங்கெல்லாம் வராதியா சண்டை ஒற்றுமையான ஊரு ஏமா ஒரு கதைக்கு சொல்லுதேன் ஆமா சண்டை நடக்குன்னு வையே ஆமா அங்க சண்டை போடுற இடத்துல போய் என்ன மாதிரி ஆடவர்கள் போய் நின்னுட்டு ஆமா அண்ணன் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க ஏலே உனக்கு எந்த ஊர்ல வந்தையா வில்ல படிச்சியா துட்டம் வாங்கினியா ஊரை பார்த்து போனையான்னு இருக்கணும் ஆமா அதை விட்டுட்டு இங்க வந்து இருந்துகிட்டு எங்க சண்டைக்குள்ள தலையிட்ட உனக்கு தலை இருக்காது நாங்க மாமனும் மச்சனும் இன்னைக்கு அடிச்சுக்கிடுவோம் நாளைக்கு கூடிக்கிடுவோம் உனக்கு என்னல ஆமா நம்ம பக்கம் சண்டைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து திரும்பிடுவாங்க அதே சண்டை போடுற இடத்துல உங்கள மாதிரி ரெண்டு அழகான பெண்கள் போய் நின்னு யார மாதிரியா உங்கள மாதிரி தான் எங்கள மாதிரி ஏமா நீ பெண்ணு இல்லையாமா நான் பெண்ணு தான் ஆனா அழகான பெண்ணு லிஸ்ட்ல சேர்க்காத அதெல்லாம் நாங்க தாண்டி வந்துட்டோம் ஓ ரெண்டு பிள்ளை பத்த உடனே அழகு போயிட்டுங்கயோ எல்லாம் போச்சு அப்படியாமா ஆமா அதெல்லாம் அது பாக்குறவங்க கண்ணுல தான் இருக்கு அப்படியா ஆமா அது சரிதான் அழகான பெண்கள் போய் நின்னு ஆமா அண்ணன் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னா அருவா சாக்குன்னு நிக்கும் ஏன்னா ஏமா பெண்ணாகப்பட்டவள் அல்லவா ஆமா அல்வா அல்லவா பெண்ணை கண்டால் பேயும் பிடிக்கும் உனக்கு பிடிக்கும்யா ஆமா உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஆமா உனக்கு போக்சா தான் பிடிக்க போகுது பாரு ஆமா பேய் பிடிச்சா வேப்பலையை கொண்டு வந்து அடிக்கணும் வேப்பலையை கொண்டு வந்தா ஆமா ஆனால் ஆமா என்ன செய்ய வேண்டும் 16 வயது பெண்ணாக வடிவம் கொண்டு ஒரு பெண்ணாக போய் தான் இந்த சண்டையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி எம்பெருமாள் நாராயண 16 வயது பெண்ணாக வடிவம் கொண்டு பெண்ணுக்கு போட்டு பாரு மண்ணுக்கு பூசிப்பாரு ஆமா மண்ணுக்கு பூசிப்பாரு ஒரு வீட்டை கெட்டுனா ஆமா கலரா பெயிண்ட் அடி ஐயா மருமக்குமார கொஞ்சம் அமைதியா இருங்க ஐயா கலரா பெயிண்ட் அடிச்சா தான் பார்க்க ஈச்சுன்னு இருக்கும் ஆமா அதே மாதிரி ஆமா ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு ஆமா என்னதான் இயற்கையில அழகுன்னு இருந்தாலும் செயற்கையில கொஞ்சம் அழகு இருந்தா தான் நல்லா இருக்கும் ஆமா சேத்தாதான் பார்க்க பளிச்சுன்னு இருப்பாங்க செயற்கை அழகுன்னா என்னம்மா இயற்கை அழகுனா கடவுள் நம்ம பிறக்கும் போதே நம்மளுக்கு கொடுக்கிற அழகு இயற்கை அழகு சரி செயற்கை அழகு அப்படின்னா காத்துக்கு ஒரு கம்மலு மூக்குக்கு ஒரு மூக்குத்தி கழுத்துக்கு நெக்லஸ் இடுப்புக்கு ஒட்டியானம் காலுக்கு கொலுசு கைக்கு கண்ணாடி வளையல் இத்தனையும் போட்டாதான் ஆமா பெண்கள் பார்க்க பளிச்சுன்னு இருப்பாங்க பெண்களை கண்ணு கொண்டு பார்க்க முடியலன்னா சூனியக்காரி மாதிரி இருப்பாங்க பார்க்க முடியாது ஆமா பெருமாள் நாராயண அரக்கனை ஆமா அதாவது ஆமா அசுரர்களும் தேவர்களும் போடக்கூடிய சண்டையை தடுத்து நிறுத்த 16 வயது பெண்ணாக வடிவம் கொண்டு எப்படி வாரார் பாருங்க எப்படி தண்டை கொள்ளுது ஈடு உண்டு முக புதுசு இந்த ஊருக்கு நாம புதுசு ஈடு உண்டு முக புதுசு இந்த ஊருக்கு நாம புதுசு அது என்னம்மா என்னையா நான் ஈடு உண்டு முக புதுசுங்க ஆமா நீ இந்த தம்பி கையெடுத்து கும்பிடுத கொஞ்ச நேரம் பேசாம இருந்தா நல்லா இருக்கும் ஏற்கனவே நான் படிக்கிறது இவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது இவங்க படிக்கிறது எனக்கு கேட்க மாட்டேங்குது புரிய மாட்டேங்கியா ஆனா ஆமா ஏற்கனவே இந்த ஊருக்கு நம்ம இப்பதான் புதுசா வில்லடிக்க வந்திருக்கோம் இப்பதான் முதல் தடவை அடி வாங்க வந்திருக்கோம் ஆமா ஆமா அதனால ஆமா பத்திரமா தங்க ஒட்டியானமா ஒட்டியானமா ஒட்டியானமா
பரவசமுற கேட்பவர் மனம் கண்டு மகிழ்ந்திட பார்ப்பவர் மனம் பரவசமிட கேட்பவர் மனம் கண்டு மயங்கிட பார்ப்பவர் மனம் பரவசமுற கேட்பவர் மனம் கண்டு மகிழ்ந்திட பார்ப்பவர் மனம் பரவசமிட கேட்பவர் மனம் கண்டு மயங்கிட அப்படி காயினியோர் அம்மா காயினியோர் அம்மா காயினியோர் புகழும் பட்டு சேலையா புகழும் பட்டு சேலையா பட்டு சேலையா பட்டு சேலையா இருகரையிலும் தங்க ஜருக வேலையா இருகரையிலும் தங்க ஜருக வேலையா எம்மா வேலையா புகழும் பட்டு சேலையா பட்டு சேலையா இருகரையிலும் தங்க ஜருக வேலையா தங்கத்தினால் செய்த மணி தாழ்வடம் அம்ப வழங்கல்லாம் செய்த மாணி தாழ்வடம் அம்பகளக்கல்லாம் தங்கத்தினால் செய்த மணி தாழ்வடம் அம்ப வழங்கல்லாம் தங்கத்தில் செய்த மாணி தாழ்வடம் அம்பகளக்கல்லாம் தாழ்வடம் அம்ப வழங்கல்லாம் தாழ்வடம் அம்பகளக்கல்லாம் யாருக்கு எம்பெருமாள் நாராயணல் 16 வயது பெண்ணாக வடிவம் கொண்டு என் பஞ்சம்மாள் நாராயணன் வாராரு எப்படி வருகின்றார் தாழ்வடமாம் பவளக்கல்லாம் ஆமா அடி மூக்குள்ள ஒரு வெள்ளாக்கு பேசரி பேசறியே கந்தர் நல கையில ஒரு வீசரி கந்தர் நல கையில ஒரு வீசரி வீசரி பதினாறு வயது பெண்ணாக வடிவம் கொண்டு ஆமா கை வளையல் கலகலங்க காலு தண்டைகளுங்க நேர எங்க வந்தார் எங்கய்யா வந்தார் தேவர்களும் அசுரர்களும் சண்டை போடுற இடமே வந்தார் சண்டை போடுற இடத்துல வந்து ஏன்பா சண்டை போடுறீங்கன்னு கேட்டாரு எதுக்குப்பா 2 பேரும் இப்படி சண்டை போடுறீங்கன்னு கேட்காரு அப்ப பார்த்தார்கள் அசுரர்களும் தேவர்களும் அங்க 2 பேரும் சேர்ந்து அமிர்தம் கடைந்தோம் ஆமா அமிர்தம் கடைகின்ற பொழுது மூன்றாவது அமிர்தத்துல தேவாமிர்த கலசம் பிறந்தது அந்த கலசத்தை ஆமா தேவர்கள் வைத்துக் கொண்டு எங்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள் அதனாலதான் ஆமா எங்க 2 பேருக்கும் சண்டைன்னு சொன்ன உடனே இப்ப இதுக்கு தான் சண்டை போடுவீங்களா இதுக்கு தான் உங்களுக்குள்ள சண்டையா நான் வேற என்னமோ நினைச்சேன் ஆனா ஆமா என்ன சொல்லுதாரு என்னையா சொல்லுகின்றார் நீங்க சண்டை போடாம இருக்கணும்னா நான் ஒரு வழி சொல்லுறேன் கேளுங்க அந்த தேவா அமிர்தத்தை என்கிட்ட கொடுங்க ஆமா நான் உங்க 2 பேருக்கும் பாதகம் இல்லாமல் பங்கிட்டு தருகின்றேன் என்று என் பச்சம்மாள் நாராயணன் சொன்ன உடனே வந்ததை பெண் என்று நினைத்தார்கள் பெருமாள் என்று அறியவில்லை மங்கை என்று நினைத்தார்கள் மாய கோபாலன் என்று அறியாமல் தேவா அமிர்தத்தை எம் பெருமாள் கையிலே கொடுத்தார் எம் பெருமாள் தேவா அமிர்தத்தை கையில வாங்கினார் தேவா அமிர்தம் சாப்பிட உபயோகப்பட்டது யாரு தேவாதி தேவர்கள் ஆமா ஆகையினால் அந்த தேவர்களை ஒரு பந்தியாகவும் அசுரர்களை ஒரு பந்தியாகவும் 2 பேர்களையும் 2 பந்தியாக அமர வைத்து தேவர் பந்தி பக்கமாகவே ஆமா தேவா அமிர்தத்தை பங்கிட்டு வருகின்றார் பார்த்தார்கள் அசுரர்கள் தேவர் பந்தியோ சரி தேவா அமிர்தமோ சரி அசுரர்களுக்கு வெறும் பாத்திரத்தை எம் பெருமாள் காட்டியவுடனே அசுரர்கள் அனைவர்களும் எம் பெருமாளோடு சண்டைக்கு வருகிறார்கள் சண்டைக்கு வரும் பொழுது பார்த்தார் எம் பெருமாள் என் கூடயா சண்டைக்கு வாரீங்க ஆமா என்று தன் வலது கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை அசுரர்கள் தலையை அறுத்து வரும்படியாக அந்த சக்கரமானது அசுரர்கள் தலையை அறுக்கிறது எப்படி வருது பாருங்க எப்படி வருவதையா எந்தங்கே வருவதையா அந்த விமலனுடைய சக்கரம்தான்
விமலனுடைய சக்கரந்தா ஐயா மாட மாட இந்தங்கே வருகுதையா மாட மாட இந்தங்கே வருகுதையா அந்த மாயனுடைய சக்கரந்தா மாயனுடைய சக்கரந்தா ஐயா கரகர இந்தங்கே வருகுதையா வருகுதையா ஐயா வருகுதையா வருகுதையா அந்த கண்ணனுடைய சக்கரந்தா கரகர இந்தங்கே வருகுதையா ஐயா வருகுதையா கண்ணனுடைய சக்கரந்தா பெருமானுடைய சக்கராயுதம் சக்கராயுதம் இறைச்சலிட்டு வாரதை ஆமா யார் பார்த்தார் யாரையா பார்க்கின்றார் அசுரர்கள் பார்த்தார்கள் ஆகா ஆஹா ஆயனந்த கோபால கண்ணனுடைய சக்கராயுதம் அல்லவா சக்கராயுதம் அல்லவா என்று ஆமா சக்கரத்துக்கு பயந்து அசுரர்கள் அனைவர்களும் பாதாள உலகத்திலே ஓடி மறைந்தார்கள் அந்த பாதாள உலகத்தை யார் ஆண்டு வருகின்றார் யாரையா ஆண்டு வருகின்றார் கர்ப்பாசூர மன்னனும் ஆமா ரத்த கண்ணீர் ஆச்சுதையாலும் ஆண்டு வருகிறார்கள் அப்படி ஆண்டு வரும்போது குழந்தை இல்லாமல் இருக்க ஆமா இறை மெம்பெருமானுடைய சக்கராயுதம் இறைச்சலிட்டு வார சத்தத்தை காதிலே கேட்டா கையெடுத்து வணங்கிட பார்த்தது சக்கரமானது கைக்கிறாமல் தர்க்கமிடக் கூடாது என்று ஆமா ஏ ராச்சுதை என்னை இரு கரமெடுத்து வணங்கிய காரணத்தினாலே அழகான ஆண் குழந்தை பிறக்கும் பிடிவரத்தை என்று ஆமா வாழ்த்தி வரத்தை கொடுத்து விட்டு வாக்கை உரைத்து விட்டு பழையபடி எம்பெருமாள் கைவசம் வந்து அமர்ந்தது அந்த சக்கரத்தினுடைய மகிமையினாலே ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் எப்படி இருக்கா பாருங்க எப்படி இருக்கின்றார் அன்று முதல் குளிமாறந்தாள் இளையால் ஒன்றாவது மாதத்தில உடையவர தஞ்சம் என்பார் இரண்டாவது மாதத்தில இறையோன கரங்குமிப்பார் மூன்றாவது மாதத்திலே ஆமா முகவெளுப்பு கண்டிடுமா நாலாவது மாதத்தில அவளுக்கு நாவரச்சை கிருகிருப்பு நம்ம நாவரச்சை கிருகிருப்புன்னா என்ன அதாவது என்ன எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் சரி சரி இந்த 4 மாசம் கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களை அந்த கூட்டத்துல தனியா கண்டுபிடிக்கலாம்
கண்டுபிடிக்கலாம் ஐயா. ஏம்மா தனியா கண்டுபிடிச்சீங்களா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா கண்ணால தான் பார்த்து கண்டுபிடிக்கணும். அவங்கள சுத்தி அதாவது புளிச்சி 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 புளிச்சின்னு துப்பி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியா? அதுதான் அதாவது எச்சி திரண்டுகிட்டே இருக்கும். சரி, அதுதான் 4வது மாதத்துல நாவரச்ச கிருகிருப்பு, 5வது மாதத்துல அறவயறு பூரணமா, அறவயறு பூரணமா, 6வது மாதத்துல அங்கமெல்லாம் தங்க நிறம், அங்கமெல்லாம் தங்க நிறம், 7வது மாதத்துல இடைச்சேலை நகண்டிடுவா, சேலை நகண்டிடுமா, 8வது மாதத்துல கண்டமண்ண விட்டு திம்ப, கட்டமண்ண விட்டு திம்ப, 9வது மாதத்துல ஓலை போல சுழண்டிடுவா, ஓலை போல சுழண்டிடுவா, 10வது மாதத்துல ஆமா பரிபூரண கருப்பமுற்று, பரிபூரண கருப்பமுற்று, கண்ணீராச்சுதையா, கண்ணீராச்சுதையா, ஆண்டவன் சிவனாருடைய அருளாளே, அருளாளே, அச்சுதன் நாராயணனுடைய கிருபையினாலே, கிருபையினாலே, அம்மா வயர்கள் வந்து, வயர்கள் வந்து, வயர்கள் வந்து, வயர்கள் ஒரு ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தார். வயர்கள் வந்து ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். பிறந்ததொரு அந்த குழந்தையை தான், குழந்தையை அவ கொப்பாடை அந்த குழந்தையை தான், குழந்தையை தான் அவ கையில் எடுத்தாய், கையில் எடுத்தார், தண்ணீர் கொண்டு முகந்தொழித்து, தண்ணீர் கொண்டு முகந்தொழித்து, குழந்தைக்கு தகையடங்க சேனை போட்டி அழே கொண்டு நொழித்து தகவரங்க. நாங்க தான் காசு வாங்குறதுக்கு இப்படி கணச்சிக்கிட்டு கிடக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுமையா போலாம்ல. எல்லாரும் சேர்ல இருக்க ஆள் பூரா முதல்ல காலை மேல தூக்குறாங்களே இதுக்கு. ஆமா தண்ணீர் கொண்டு முகந்தொழித்து தகையடங்கா சேனை போட்டி, தகையடங்கா சேனை போட்டியே. ஆனால் ஆமா 16வது நாள் என்று குழந்தைக்கு காப்பு கட்டு விழா என்று கொண்டாடி, காப்பு கட்டு விழா என்று கொண்டாடியே இரத்த கண்ணீர் ஆச்சுதையால் பெற்ற மகனுக்கு ஆமா பெயர் நாமம் சூட்டுகின்றார். சூட்டுகின்றார். எப்படி பெயர் கொடுக்க? எப்படி பெயர் கொடுக்கின்றார்? வரும் தவத்திலே பிறந்ததினாலும், வரும் தவத்திலே பிறந்ததினாலும், வல்லமையோடு இந்த வையகத்தை ஆள பிறந்ததினாலும், வல்லமையோடு இந்த வையகத்தை ஆள பிறந்ததினாலும், அவளுடைய குலமானது அரக்கர் குலமாக இருப்பதினாலே, அரக்கர் குலமாக இருப்பதினாலே அந்த குழந்தைக்கு வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்து, பெயரை கொடுத்து அருமை மகனாகப்பட்ட வல்லரக்கனை, வல்லரக்கனை இரத்த கண்ணீராச்சுதையால், கண்ணீராச்சுதையா எப்படி வளர்த்துவாரா? எப்படி வளர்த்து வருகின்றார்? தாளாகாண்டி ஜீராகாண்டி தாயமிர்தோம் பாலூட்டி, ஓராண்டி உரகாண்டி உத்தயமியால் வளர்த்துவாரா? தரையறியிலே விட்டுமானா தண்டை காலி வாங்குவேந்து அடே விட்டுமானா தொட்டில் கட்டி தொடையதிலே நடை வளர்த்தி, தொட்டில் கட்டிய துடையாரிலே நடை வளர்த்தி, அவமாரதிலே தொட்டில் கட்டிய மடியதிலே நடை வளர்த்தி, தொட்டில் கட்டிய மடியாரிலே நடை வளர்த்தி, அந்த அருமமாய அரக்கனை அழகு இரத்த கண்ணீராச்சுதே அவத்தாளாடி சீராடி அழகு தலைமகன வளர்த்துவாரா? அவ ஓராண்டி ஊரகாண்டி உத்தமியால் வளர்த்துவாரா?
வல்லரக்கனை அந்த ரத்த கண்ணீர் ஆச்சுதையா அவ எப்படி வளர்த்துவாரா எப்படி வளர்த்து வருகின்றார் ஆளாண்டி சீராண்டி தாயமிர்தம் பாலூட்டியே ஓராட்டி உரக்காண்டி உத்தமியால் வளர்த்துவாரா வளர்த்து வருகின்றார். யார் வளர்த்துவாரா யாரையா வளர்த்து வருகின்றார்? அருமை மகனாகப்பட்ட வல்லரக்கனை அந்த ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் வளர்த்துவாரா அப்படி வளர்த்து வரும்போது தரையிலே விட்டோமானால் தண்டை கால்கள் நோகுமென்று பூமியில விட்டோமானால் பொற்பாதங்கள் நோகுமென்று அப்படியே வளர்த்துவாரா மகனை வளர்த்து வருகின்றார். தோளதிலே தொட்டில் கட்டி துடையதிலே நடை வளர்த்தியே அந்த காலத்துல பிள்ளைய தோல்ல தொட்டில் கட்டி போட்டு வளர்த்திருக்காங்க. ஆமா இப்பமும் இருக்காங்க ஐயா. இப்பமும் தோல்ல தொட்டில் கட்டி போட்டு பிள்ளைய வளர்க்கவங்க இருக்காங்க. உனக்கு தெரியுமாமா யாருன்னு? வரும்போது பாத்தீங்களா என்னம்மா ஒரு பாப்பா தோல்ல தொட்டில போட்டு வந்து நின்னாங்கல்ல. ஆமா அத மாதிரி தான். ஆமா ஆமா ஆகையினால் ஆமா அந்த காலத்துல என்னய்யா பிள்ளைக்கு தொட்டில் கட்டுறது ஆமா ஒண்ணு அம்மாவோட சேலையில கட்டுவாங்க இல்லன்னா ஆமா தாய் மாமனோட வேஷ்டியில கட்டுவாங்க ஏன்னு சொல்லு பாப்பா. ஒண்ணு அதாவது தாயோட சேலையில அந்த பிள்ளை வந்து உள்ள தொட்டிலுக்குள்ள போட்டு உறங்கும் போது வயக்காட்டு கரையில ஒரு மரத்துல தொட்டில் கட்டி போட்டு ஆமா வயல்ல உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சேலை அம்மாவோட சேலையில தொட்டில் கட்டி போட்டா ஆமா தூங்குற குழந்தைக்கு அம்மாவோட வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம அம்மா நம்ம பக்கத்துலதான் இருக்கா அப்படின்னு அந்த குழந்தை நினைச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு அழகா உறங்கும். அந்த காலத்துல காட்டு வேலைக்கு போயிருக்காங்க, தொட்டில அம்மா சேலையில கட்டி போட்டிருக்காங்க. இப்பதான் நாங்க குழந்தை பெத்தா 6 மாசத்துக்கு கட்டில விட்டு எந்திக்க கூடாத டாக்டர் சொல்லி அனுப்பியிருந்தாங்களே. இந்த காலம் அப்படி ஆயிப்போச்சு. 45 நாள் ஆனதுல இருந்து எடுக்கிற பெட் ரெஸ்ட் அசைஞ்சிடக்கூடாது, ஆடிடக்கூடாது, ஓடிடக்கூடாது, உருண்டக்கூடாது. ஆமா அடிவயிறு குலுங்கிடக்கூடாது. அதான் அது அந்த காலத்துல 10 பிள்ளை பெத்தாலும் சுகப்பிரசவமா பெற்றிருக்காங்க. இப்ப 2 பிள்ளைனாலுமே முத பிள்ளைய ஆபரேஷன் பண்ணிருக்காங்களே. ஆமா அடுத்த 1 வருஷத்துக்கு ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்க. பார்க்க வேண்டாம். ஆமா அழகு மகனாகப்பட்ட வல்லரக்கனையே தோளதிலே தொட்டில் கட்டி துடையதிலே நடை வளர்த்தி ஆரதிலே தொட்டில் கட்டி மடியதிலே நடை வளர்த்தி அதனை வளர்த்து வருகின்றார். வளர்த்து வரும்போது அரக்கனுக்கு வயது என்னாகின்றது? ஒரு நல்ல வயதாதியிலே அவன் ஒன்று மெல்ல விளையாடுவான். 2 நல்ல வயதாதியிலே எழுந்தறிந்து காது குத்தி கடுக்கோவிட்டா அங்க கைக்கு தங்க வளையலிட்டா அந்த மேல் முருகு பொன்னாலே அரக்கனுக்கு விடுகடுக்க மோதிராமா அவனுக்கு தாயே அத்தம் பாழி பந்தோ என்னன் தங்க தாளை அரண கோடி அவனுக்கு போடாத நகைகள் எல்லாம் அவன் பூட்டி மிகாளங்கள் அலங்கரிதா
ஆச்சு. என்ன ஆச்சு உங்க ஆண்டிக்கு? ஆனால் இந்த ஆட்டம் போடுதாங்க. வயது என்ன ஆச்சு? ஆண்டி தானையா? ஆமா. ஆண்டியா அம்மாவா? ரெண்டும் தான். ரெண்டுமா? ஆமா. அது சரிதான். ஆனால் ஆமா, ஒரு வயதிலே ஊந்து விளையாடுவா. ஊந்து விளையாடுவா. 2 வயதிலே இளந்தரித்து ஓடிடுவா. 3 வயதிலே ஆமா, முடியறைக்கு காது குத்தி. முடியறைக்கு காது குத்தி. அந்த காலத்துல 3 வயசுல தான் மொட்டை போட்டிருக்காங்க. பிறந்த முடி எடுத்திருக்காங்க பிள்ளைகளுக்கு. ஆமா. ஆமா. இப்ப எத்தனை வயசுல போடுறாங்க? இப்பெல்லாம் கரெக்டா பிறந்த நாலாம் என் பிள்ளைகளுக்கு 9வது மாசம் ஒரு மொட்டை, 9ல ஒரு மொட்டை, அப்புறம் 1.5 வயசுல ஒரு மொட்டை, 1.5 வயசுல ஒரு மொட்டை, 2 வயசுல ஒரு முட்டை, 2 வயசுல ஒரு மொட்டை, 3 மொட்டையை முடிச்சிட்டு பள்ளிக்கூடத்தை பார்த்து அனுப்பி வச்சுட்டு என் பாடுக்கு ஊர் சுத்த கிளம்பிட்டேன். 3 மொட்டையும் போடுறதுக்குள்ள அந்த 1.5 வருஷத்துல தாய் மாமன் தட்டு எடுத்துட வேண்டியதுதான். ஆமா, தட்டி எடுத்துட்டாங்க அந்த அன்னைக்கு 3 பேரும். ஆமா ஆமா ஆமா. வாம்பிள்ளைக்கு செஞ்சிட்டாலும் அது சரிதான். குழந்தையா இருந்தா செய்யலாம். ரெண்டும் குரலியை பத்தி வச்சுக்கிட்டு இந்த குரலிக்கு தான் உன் பிள்ளைய கட்டி கொடுக்கணும். ஆனால் பார்க்கத்தானே போறான் நானு. பார்த்தா ஆமா, அழகு மகன் அரக்கனுக்கு 3 வயதிலே முடியறைக்கு காது குத்தி. முடியறைக்கு காது குத்தி கிடக்கும் என்றால் கைக்கு தங்க வளையலிட்டா. தாயத்தம் பாசி பந்தம் தங்கத்தாளை அரணா கொடியே நகைகளை எல்லாம் பூட்டி மிக அலங்காரம் செய்தார். அழகு மகன் அரக்கனுக்கு வயதோ 4 வயதாச்சு. நடந்து ஓடும் பிராயமாச்சு. 5 வயதாச்சு. ஆமா. யாருக்கு? ஆச்சுதையால் பெற்ற மகன் அரக்கனுக்கு 5 வயசான ஆம்பளை பிள்ளை என்னமா செய்யணும்? ஆம்பளை பிள்ளைக்கு 5 வயசு ஆச்சு அப்படின்னா ஆடு மாடு மேய்க்க அனுப்பி வைக்கணும். சரிதா? ஆமா. அப்ப பொம்பளை பிள்ளையா இருந்தா என்ன செய்யணும்? அந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் சாணி எல்லாம் போடணும். ஒண்ணு அனுப்பாம விட்டுருக்கா பாரு உங்க அம்மா. ஐயா, ஆட்டுக்கும் மாட்டுக்கும் சாணி எல்லாம் போட்டிருந்தான்னா தெரிஞ்சிருக்கும். ஏன் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் சாணி எல்லதுன்னா நீ லேசுன்னு நினைக்கீங்களா? ஏமா? நான் அங்க இருந்து குடத்தை போட்டு அடிச்சிட்டு நேர வீட்டுக்கு போனோம்னா அங்க வீட்டுல எனக்கு என்ன வேலை தெரியுமா ஐயா? போய் படுத்து வரங்கவும் புருஷன் எல்லா வேலையும் பாப்பாரு. புருஷன் பரம் எதுக்கு இருக்காரு? ஊரா அனுப்பி வச்சா அப்புறம் வீட்டுல புருஷன் தான் வேலை பார்க்கணும். சரி. 15 காளமாடு 15 பசுமாடு வச்சிருக்கேன். அப்ப ஒன்னிய மாதிரி பைத்தியக்காரி எவ்வளவு இருக்க மாட்டா? என்னையா அப்படி சொல்லிவிட்ட? இப்ப என்ன மாடு கட்டி உழுதாங்களா இல்ல வண்டி மாடு கட்டி தூக்குதாங்களா, சும தூக்குதாங்களா? ஐயா எதுக்குயா 15 காளமாட்டுக்கு இப்ப என்ன வேலை? அது என் பிள்ளைக்கு பிள்ளையா நான் வளர்க்கேன். அதெல்லாம் கிடையாது. 15 பசுமாடு 15 காளமாடு வச்சிருக்கேன். மாட்டுல கூட காளமாட்டுக்கு மதிப்பு கிடையாது இப்போ. அதுக்கு என்ன செய்ய? ஆமா. நீங்க அந்த பிறவி எடுத்து வந்தீங்கன்னா பால் கறக்கலாம். ஆமா. காளமாட்டை வச்சு என்ன செய்ய? அதான் அந்த காலத்துல காளமாடு ஏர் உள்ளதுக்கு. ஆமா. வண்டி மாடு கட்டி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போவதுக்கு. ஆமா. அதுக்கு காளமாடு தேவைப்பட்டுச்சு. இப்ப காளமாடு தேவையும் இல்ல, காளமாட்டுக்கு மதிப்பும் இல்ல. பசுமாடா இருந்துச்சுன்னா ஆமா பால் கறந்து வித்துக்கலாம், அதை காசாக்கிடலாம். ஆமா, பால் தயிராகும், தயிர் மோராகும், மோர் நெய்யாகும், நெய்யா வெண்ணையா, வெண்ணெய் நெய்யாகும். ஆமா. அவ்வளவும் துட்டாகும், அவ்வளவும் காசாகும். நீங்க எதுக்கு காளமாடை வச்சு என்ன பண்ண? நம்ம தான் செலவழிக்கணும். அது சரிதான். அதான் இப்ப காளமாட்டை யாரும் விரும்புறது இல்ல. ஆமா. ஆகையினால் ஆமா 5 வயதிலே குழந்தைக்கு அரிய கல்வி படிக்க வைக்க வேண்டும் என்று ஆமா வாத்தியார வரவழைத்து ஆச்சுதையால் ஆமா அரண்மனையிலே தங்க வைத்து நம்ம மகன் அரக்கனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும் என்று ஆமா ஒரு வாத்தியாரை வரவழைத்தார். வாத்தியார் வந்து ராச்சுதையால வணங்கி நிற்கின்றார். அம்மா என்னை எதுக்காக வரவழைத்தீர்கள்? தாங்கள் என்னை அழைத்த காரணத்தை சொல்லுங்கள். அது ஒண்ணுமில்ல வாத்தியாரே, என்ன? என் மகன் அரக்கனுக்கு தாங்கள் பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும் என்று சொன்னவுடனே ஆமா வாத்தியார் நினைக்கின்றார். மாசம் இந்த 50 பிள்ளைங்க மேட்சி. ஆமா. 1ஆம் தேதி கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்குறதை விட அரக்கன் ஒருவனுக்கே பாடம் சொல்லி கொடுத்து ஆனால் ஆமா அரக்கன் ஒருவனுக்கே பாடத்தை சொல்லி கொடுத்து பொன்பொருளை எல்லாம் அரண்மனையில இருந்து வாங்கி செல்லலாம் என்று ஆமா வாத்தியார் அவர் மனதிலே நினைத்து அம்மா என்ன உங்க மகனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னா ஆமா போய் ஏடு சேர்த்து வருகின்றேன். அந்த காலத்துல ஏட்டு படிப்பு, இப்ப நோட்டு படிப்பு. இப்ப பூரா நோட்டு படிப்பு. ஏடு சேர்த்து வருகிறேன் என்று சொல்லி வாத்தியார் எங்க வாரார் பாருங்க. எங்க ஐயா வருகின்றார்? பாதாள உலகம் விட்டு பாங்குடனே ஏகி வாரார், பாங்குடனே ஏகி வாரார்.
மரமதையோ கற்பகப்பு மரமதையோ கற்பகப்பு மரமதையோ மரமதையோ கண்ணால் கண்டார் வாத்தியாரோ கண்ணால் கண்டார் வாத்தியாரோ கண்ணால் கண்டார் வாத்தியாரோ வாத்தியாரோ கற்பகப்பு மரமதையோ கற்பகப்பு மரமதையோ மரமதையோ கண்ணால் கண்டார் வாத்தியாரோ கண்ணால் கண்டார் வாத்தியாரோ எங்கையா வருகின்றார் பாதாள உலகத்தை விட்டு பாதாள உலகத்தை விட்டு கர்ப்பாசுரனுடைய கோட்டை விட்டு 6-7 வனம் கடந்தார் அழகு 8வது வனமே வந்தார் அடேங்கப்பா என்னம்மா 8வது வனத்துக்கு வந்து சேர்ந்தார் 8வது வனத்திலே வந்து கற்பகப்பூ மரத்தை கற்பகப்பூ மரத்தை கண்டார் அது என்னம்மா கற்பகப்பூ மரம்னா என்னம்மா கற்பகப்பூ மரம்னு சொன்னா அதாவது பனை மரம் இப்ப புதுசா முளைச்சிருக்கான் ஐயா என்னம்மா மெரினா பீச்ல 250 பனைமரம் முளைச்சிட்டான் வச்சிருக்காங்க அது முளைச்சிட்டு சரி ஆமா இப்ப அம்பட்டுக்கு கூண்டு கட்டி பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமா பனை மரத்திலே வண்டறியாத குருத்து ஓலை ஏன் வண்டரிக்காத குருத்து ஓலை வெட்டுதாரு ஏன்னா வண்டரிக்காத குருத்து ஓலை தான் மகுடாப்பு எழுத நல்லா இருக்கும் ஆமா அதனால் வண்டறியாத குருத்து ஓலை வெட்டி பின்னும் காம்பறிந்து இடது கையில ஏடு ஆமா வலது கையில எழுத்தாணி கத்தி எடுத்து நேர ராச்சுதையாருடைய அரண்மனைக்கு வந்தார் வந்து ஆமா அம்மா என்ன அரக்கனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஏடு சேர்த்து வந்து விட்டேன் உங்க மகன் அரக்கனை அலையுங்கள் என்று சொன்ன உடனே ராச்சுதையால் அரக்கனை வரவழைத்தார் வாத்தியார் முன்பதாக அரக்கன் அமர்ந்தார் பாடத்தை ஆரம்பிச்சிருவோம் ஆரம்பிக்கணும்னா கொடுங்க என்னத்த குரு தட்சணை வேணும்ல அங்கதான் இருக்கு அதாவது நம்ம உலகமே அங்கதான் இருக்கு எங்க இருக்கு அந்த தட்சணையில இருக்கு வாத்தியார் குரு தட்சணை கேட்ட உடனே அரக்கனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ராச்சுதையால் தட்சணையாக என்ன எடுத்து வைக்கின்றார் அள்ளி நல்ல பொண்ண வைத்தாள் ஆசனுக்கு தட்சணையாய் கொண்டு நல்ல பொண்ண வைத்தால் குருவுக்கு தான் தட்சணையாய் நிறமரகா மாறி நல்ல பொண்ண வைத்தால் வாத்தியாருக்கு தட்சணையாய் நல்ல பொண்ண ஆசனுக்கு தட்சணையாய் கொண்டு பொண்ண வைத்தால் குருவுக்கு தட்சணையாய் ஆமா ஆனால் நேரநாளி நிறமரக்கா நீதியுடனே அளந்து வைத்து வாரி பொண்ண வைத்தால் வாத்தியாருக்கு தட்சணையா அப்படியே தட்சணையாக எடுத்து வைத்து படத்தை ஆரம்பிச்சிடலாம் என்று அந்த ஏட்ட கையில் எடுத்தாரு வலது கையில எழுத்தாணி கத்தி எடுத்தாரு அறிவோம் நமச்சிவாயா என்ற அச்சரத்தை உச்சரித்து குருவே துணை என்ற எழுத்தையும் அந்த ஏட்டிலே எழுதி அழகு மகனாகப்பட்ட அரக்கனுக்கு வாத்தியார் பாடத்தை ஆரம்பிக்கின்றார் எப்படி பாடத்தை ஆரம்பிக்கின்றார் ஆமா பாடம் கத்துக்கிட்டுதான் ஆமா படிக்கணும்ல அரக்கன் கத்துக்கிட்டுதான் ஆமா எப்படி கற்றுக்கொள்கின்றார் எப்படி படிக்கின்றார்
வல்லரக்கா கூவண்ணாகேனாய வல்லரக்கா கூவண்ணாகேனாய வல்லரக்கா என்ன கையென்ன கோணா கோவண்ணா என்ன கையென்ன கோணா கோவண்ணா அருமை மகனாகப்பட்ட வல்லரக்கன் அந்த வல்லரக்கன் ஆனாவண்ணா என்ற எழுத்தையும் படித்தார் என்ற எழுத்தையும் படித்தான் ஆனாவண்ணா என்ற எழுத்தையும் படித்து எழுத்தையும் படித்து மேலே என்ன கலை படிக்காம பாருங்க என்ன கலையை ஐயா படிக்கின்றார் நல்ல வயதாரீரே அரிச்சு அடிதான் படிதான் அவன் 7 நல்ல வயதாரீரே அரக்கன் எழுத்து நடை கட்டுனார் அவன் 8 நல்ல வயதாரீரே அவன் என்று அடிதான் படிதான் இன்னும் 9 வயதாரீரே அவன் உலக பிரயாணதான் படித்தான் 10 நல்ல வயது வாங்கி அவன் பலகளையும் படித்துவான் அவன் ஆணைய தொங்குதிரையே அடிவிடிகள் கிளம்புத்தோழி மயக்கு வித்தை தயக்கு வித்தை மந்திரஜாலம் தந்திரஜாலோ ஓடி 9 முயலடிப்பா அரக்கை இருந்து 80 விடும் படிப்பா அவன் வில்களை கேசாரந்தோடு ஏண்டியதோர்களை வாடித்தான் படியாத களைகளெல்லாம் படித்துவாரா வல்லே அரசே படியாத களைகளெல்லாம் படித்துவாரா வல்லே யாரு அடேங்க அப்பா என்னம்மா பாடம் படிச்சா அப்படி எல்லாம் படிக்கணும் படிக்கணும் ஆமா எப்படி படிக்க எப்படி வாயிட்டு படிக்கின்றான் 6 வயதிலே அரிச்சுவடிதான் படித்தான் அரிசுவடிதான் படித்தான் 7 வயதிலே எழுத்துநடை கற்றுணர்ந்தான் எழுத்துணரை கற்றுணர்ந்தான் 8 வயதிலே என்சுவடிதான் படித்தான் என் சுவடிதான் படித்தான் எனக்கு ஒரு சந்தேகம் என்னம்மா என் சுவடினா என்னதியா என்சுவடினா என்னன்னா என்ன சொல்லுவாங்க என்னன்னா நம்பர் அதான் சொல்லுதேன் அப்படியா ஆகையினால் ஆமா 8 வயதிலே என்சுவடிதான் படித்தான் என் சுவடிதான் படித்தான் 9 வயதிலே உலக பிரயாணம் கற்றுணர்ந்தான் ஆமா 10 வயது மட்டும் பல கலைகளை படித்து பல கலைகளையும் படித்து ஆணை ஏற்றம் குதிரை ஏற்றம் அடிபிடிகள் சிலம்பு தொழில் விளம்பு தொழில் தயக்குவித்தை தயக்குவித்தை மந்திரஜாலம் தந்திரஜாலம் மந்திரஜாலம் தந்திரஜாலம் ஓடி 9 முயலடிப்பா ஆமா இருந்து 80 உடம்படிப்பா ஆமா 50 இட்லி சாப்பிட்டாலும் காணாது என்னையா ஆனால் ஆமா அரக்கம் படிக்கின்றான் படியாத கலைகள் எல்லாம் கலைகள் எல்லாம் வளைக்க சரந்தொடுக்க சரந்தொடுக்க மயக்குவித்தை தயக்குவித்தை மந்திரஜாலம் தந்திரஜாலம் மந்திரஜாலம் தந்திரஜாலம் ஓடி 9 முயலடிப்பான் இருந்து 80 உடம்படி இருந்து 80 உடம்படிப்பான் அது ஏமா ஓடி 9 முயல் அடிக்கான் ஓடி 9 முயல் அடிப்பான்னா அதாவது முயலை வந்து முயல் வேட்டைக்கு போனா முயல் ஓடும் வேகமா ஓடும் அப்ப ஓடுத முயல் என்ன செய்யணும் நாமளும் ஓடித்தான் அடிக்கணும் அதுதான் ஓடி 9 முயல் அடிப்பான் இருந்து 80 உடும்படிப்பான் அது என்னம்மா இருந்து 80 உடம்படிப்பான்னா என்ன இருந்து 80 உடும்படிப்பான்னா ஒரு உடும்பு வந்து ஓனா மாதிரி சின்னதா இருக்கும் சின்னதா இருக்கும் அத வந்து நாம சீக்கிரம் அடிச்சிடலாம் சீக்கிரம் அது பைய ஊந்து போ அதனால அடிச்சிடலாம் ஐயா இப்படியும் தூங்கலாமோயா அது காத்து பனி காத்து அடிக்கி அப்படியா அத நாங்க காதை மூக்கையும் நாளைக்கு படப்போடுறது கெட்டது மாதிரி கட்டிட்டு உட்கார்ந்துருக்கோம் அதத்தான் நானும் பார்க்க ஆச்சரியமா ஒரே கெட்டா கெட்டி ஓடி 9 முயல் அடிப்பான் ஆமா இருந்து 80 உடம்படிப்பான் இருந்து 80 உடம்படிப்பான் வில் வளைக்க சரந்தொடுக்க வேண்டியதோர் கலை படித்தான் கலை படித்தான் படியாத கலைகள் எல்லாம் படித்து படியாத கலைகளை எல்லாம் படித்து அரக்கனுக்கு வயதோ ஆமா என்னாச்சு என்ன ஆகின்றது 8 வயதிலே அரக்கனுக்கு காந்தரூப கல்யாணத்தை முடித்து அரக்கனுக்கோ வயது 20
21 வயதாச்சு. 21 வயதாச்சு. பார்த்தால் ரத்த கண்ணீர் ஆச்சுதையால். ரத்த கண்ணீர் ஆச்சுதையால். சூரிய நமஸ்காரத்தை முடித்துவிட்டு தன்னுடைய அரண்மனையிலே வந்து. ஆமா. ஆனால் அரண்மனையில வரும்போது வருகின்ற பொழுது நிலக்கண்ணாடியை ஏறிட்டு பார்த்தார். நிலக்கண்ணாடியை ஏறிட்டு பார்த்தார். அப்படி நிலக்கண்ணாடியை ஏறிட்டு பார்க்கும் போது தன்னுடைய வலது செவியோரமோ ஆமா இடது செவியோரமோ இரண்டு நரமுடிய கண்டார். ஆஹா நாமளுக்கோ தலை நரைத்து விட்டது. எனக்கும் பாரியா ரெண்டு பக்கமும் தலை நரைச்சு போச்சியா. ஆமா வயசான வயசு ஆகல. ஆமா நானும் ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். அம்மா அடிக்க குடத்தை நீ அடியாங்க கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டுக்கு. நீ தான் ஊரா வில்லடிக்க நானுமா அவன் பானையை போட்டு அடிக்கணும் அப்படிங்கு. ஆமா என்ன செய்ய வில்லு பாட்டெல்லாம் அதோட விட்டுறணுமா? அப்படி ஐயா பரம்பரை தொழில 5வது பரம்பரை 6வது பரம்பரை ஆம்பளை பிள்ளை கையில எடுத்தாம்னு வை. ஆமா ஆண்டியா போக வேண்டியதுதான். அதெல்லாம் போக வேண்டாம். அது சரிதான். பொம்பளை பிள்ளையா இருந்தா படிக்க வைக்கலாம், தப்பு இல்ல. ஆமா அது பருவத்துல ஐயா ஒரு தட்டு தட்டி எடுத்துடலாம். ஆமா 3 நேரம்னா 1 20 1 40ங்காங்களே. ஆமா நான் இப்பதாங்க மாயாண்டியை எப்பவுமே நினைப்பேன். என்னய்யா என்ன படைச்சதே படைச்ச ஒரு பொம்பளை பிள்ளையா படைச்சிருக்கலாம்ல. ஐயா ஆமா என்ன 3 நேரத்துக்கு 1 20ன்னு கேட்டதை உடனே கொடுக்காங்கல்ல. அதான் நான் நினைப்பேன். அதுக்கு உங்களை யாரு இப்படி பறக்க சொன்னா நான் என்ன செய்ய? ஆனா ஆமா அழகா சம்பாத்தியம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கலாம். ஆமா 25 வயசுக்குள்ள சம்பாத்தியம் பண்ணி 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டிடலாம். நீங்க வேற. நீ இப்ப 6 வருஷமா வில்லடிக்க எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணிருக்க? ஒரு அரணா கோடி கூட வாங்க முடியல என்னால. ஆமா நீங்க கேட்டா ஒரு ஆம்பளை வில்லு படிச்சுக்கிட்டு இவ்வளவு கேட்கான். ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. அந்த ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் பெற்ற மகன் அரக்கனுக்கு அப்ப பார்த்தா ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் தன்னுடைய வலது செவியோரமும் இடது செவியோரமும் 2 நரமுடிய கண்டார். நாமளுக்கோ தலை நரைத்து விட்டது. இனிமேல் இந்த நாட்டு சும்மா நமக்கு வேண்டாம். நம்ம மகனாகப்பட்ட அரக்கனுக்கு இளவரசு பட்டம் சூடி பார்க்க வேண்டும் என்று அவனிகளை 56 தேசமும் பறையடித்தார். அரக்கனுக்கு பட்டம் என்று 56 தேசத்து சிற்றரசர்களும் எப்படி வாராருங்க. எப்படி வருகின்றார்? நல்ல பெருணையா ஓடி வாரார் அரசரெல்லாம் நடையுமாக ஓடி வந்து மகனாகப்பட்ட வல்லரக்கனை மஞ்சள் நீர் அட வைத்து பட்டு பீதாம்பரம் தான் அணிந்து செங்கோல் கையிலே கொடுத்து சாதாரணத்திலே அமர வைத்தார்கள். பார்த்தார் ரத்த கண்ணீர் ஆச்சுதையா. அரக்கன் அருகிலே வந்து ஆமா என்ன செய்கின்றான்? என்னையா செய்கின்றான்? அப்பா என்ன மகனே வல்லரக்கா இந்த பட்டம் தலைக்கு ஏறிய நாள் முதலா தான் என்ற தலக்கணம் கொள்ளாமல் ஒரு குடைக்கிங்கி ஆமா ஒற்றுமையாக இந்த உலகத்தை நீ ஆள வேண்டும் என்று ஆமா தன் தலையில இருக்கக்கூடிய தங்க கிரீடத்தை கலட்டி தன் மகனாகப்பட்ட அரக்கன் தலையிலே சூடுகின்றார். எப்படி சூடுகின்றார்? அரகராரணை என்று அரனே என்று அணிந்தாலே கிரீடம் மாலை ஜீவானே என்று கிரீடம்
வல்லரக்கா என் மகனே நாம் பெத்த மகனே வல்லரக்கா என் 56 46 46 46 56 66 76 86 96 106 116 என்னம்மா ஏழ முடியா? ஆமையா 46 இல்ல. ஆமா நாம் பெத்தாரு நாம் பெத்த மகனே வல்லரக்கா என் மகனே வல்லரக்கா என் மகனே வல்லரக்கா அரகராரணை என்று அணிந்தால் கிரீடமதை அணிந்தால் கிரீடமதையே சிவா சிவனை என்று சூடினால் கிரீடமதை ஆமா வல்லரக்கந்தையிலே வடிவழகி என்ற ரத்த கண்ணீராச்சுகையா கண்ணீராச்சுகையா அரக்கந்தலையிலே அழகு தங்க கிரீடத்தை சூடி ஆமா என்ன மகனே வல்லரக்கா என் மகனே வல்லரக்கா தர்மத்தின் வழி நின்று அதர்மம் என்ற சொல்லுக்கே இடமில்லாமல் நீ அரசாட்சி செய்ய வேண்டும் அரசாட்சி நடத்த வேண்டும் என்று ஆமா அரக்கனுக்கு ஆச்சுதையால் புத்திமதிகளை சொல்லுகின்றார் எப்படி சொல்லுகின்றார் எப்படி ஐயா சொல்லுகின்றார் மகனே வல்லரக்கா பட்ட நாமம் கண்டவரை பணிந்து மிக வணங்க வேண்டும் நெத்தி நாமம் கண்டவரை நேர நின்று வணங்க வேண்டும் ஆலயங்கள் அத்தனைக்கும் 6 காலம் பூஜை செய்வாய் வழி போறவருக்கு சுமதாங்கி நாட்டி வைக்கும் சால வழி போறவருக்கு தண்ணீர் பந்தல் கட்டி வைக்கணும் பால் மடமும் திறந்திடுவார் பால் மடமும் திறந்திடுவார் பள்ளிக்கூடம் நடத்திடுவார் என்னை சொல்லுவார் வழி நின்று அதர்மம் அதை செய்யாமல் அழகு மக வல்லரக்கா அதர்மம் அதை செய்யாமல் அரசாட்சி செய்ய கண்ணீராச்சுதையா கண்ணீராச்சுதையா சொல்லுவாரா கண்ணீராச்சுதையா கண்ணீராச்சுதையா என்னையா என் மகனே வல்லரக்கா என் மகனே வல்லரக்கா ஆலயங்கள் அத்தனைக்கும் 6 கால பூஜை செய்வாய் 6 கால பூஜை செய்வாய் சாலவழி போறவருக்கு தண்ணீர் பந்தல் கட்டி வைப்பாய் தண்ணீர் பந்தல் கட்டி வைப்பாய் தூரவழி போறவருக்கு சுமதாங்கி நாட்டி வைப்பாய் சுமதாங்கி நாட்டி வைப்பாய் பால் மடத்தை திறந்திடுவாய் பள்ளிக்கூடத்தை நடத்திடுவாய் பள்ளிக்கூடத்தை நடத்திடுவாய் பட்டநாமம் கண்டவரை பணிந்து மிக வணங்க வேண்டும் பணிந்து மிக வணங்க வேண்டும் நெத்திநாமம் கண்டவரை நேரே நின்று வணங்க வேண்டும் நேரே நின்று வணங்க வேண்டும் என்று ஆமா அரக்கனுக்கு புத்திமதிகளை சொல்லிவிட்டு அரியாசனத்திலே அமர வைத்துவிட்டு ராஜுதையால் ஆமா பழையபடி அரண்மனையில வந்து அமர்ந்தார் உடனே அரக்கனானவன் அழகு பாதாள உலகத்தை ஆண்டு வாராம் பாருங்க எப்படி ஆண்டு வருகின்றார் ஆலயங்கள் அத்தனைக்கும் 6 கால பூஜை செய்வான் சாலவழி போறவருக்கு தண்ணீர் பந்தல் கட்டி வைத்தான் பால் மடத்தை கட்டி வைத்தான் தாயில்லாத குழந்தைகளுக்கு ஆமா பள்ளிக்கூடம் திறந்து வைத்தான் அதர்மம் என்ற சொல்லுக்கே இடமில்லாமல் அரசாட்சி செய்து வருகின்றார் அவன் எப்படி அரசாட்சி செய்துவார் எப்படி ஆண்டு வருகின்றார் அத சொல்ல தண்டாமலே ஆட்சி செய்துவார தாயார் சொல் தண்டாமலே அந்த களமகனு வழியில்லாமல் அவன் தருமத்தையும் தான் நிறைந்து
எப்படி ஆண்டு வருகின்றான்? மாதா சொல்லை தட்டாமல் மன்னனாட்சி செய்துவாரா? மன்னன் ஆட்சி செய்து வருகின்றான். தாயார் சொல் தட்டாமல் ஆமா தலை மகன் ஆண்டுவாரா? தலைமகன் ஆண்டு வருகின்றான். ஆண்டு வரும்போது என்னாச்சு? என்ன ஆகின்றது? வருஷம் 12 வருஷமாச்சு. 12 வருடமாச்சு. அரக்கனுக்கு கேடு கால ஆரம்பிக்கு. அதான் சொல்லுவாங்கல்ல 12 வருஷம் ஆயிட்டலாம். ஆமா 12 வருஷம் முடிஞ்சு 13வது வருஷம் பிறக்க போகுது. ஆமா யாரை அழைத்தான்? யாரை அழைக்கின்றான்? மந்திரிய வரவழைத்தான். ஏ மந்திரி என்ன என்ன இங்க வாப்பா. என்ன மன்னா சொல்லுங்க மன்னா. நான் இந்த அரியாசனத்துல உட்கார்ந்து ஆமா இன்னையோட எத்தனை நாள் ஆச்சு மன்னா? நீங்க இந்த அரியாசனத்திலே அமர்ந்து அதாவது 12 வருடங்கள் 12 மாதங்கள் 12 வாரங்கள் 12 நாட்கள் 12 மணி நேரங்கள் ஆகிறது மன்னா. 12 மணி நேரங்கள் கரெக்டா மந்திரினா அப்படி எல்லாம் இருக்கணும். ஆமா டக்குன்னு மன்னருக்கு அப்படியே கொஞ்சம் கூட அச்சு விலகாம எதை சொல்லணுமோ அதை எடுத்து சொல்லணும். ஆமா அப்படி எடுத்து சொன்னா தானே மன்னருக்கு புரியும். அதுதான் அதுக்கு தான் மந்திரின்னு பக்கத்துல இருப்பாங்க. ஏ மந்திரி என்ன இப்பதான் உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா அதுக்குள்ள வருஷம் 12 ஆயிட்டாயா? அதுக்குள்ள 6-7 வருஷம் கடகடன்னு ஓடி போச்சு. ஆமா ஏ மந்திரி அப்போ ஆமா அப்ப நம்ம அம்மா நம்மட்ட கொடுத்தது எத்தனை? நம்ம அம்மா நம்மட்ட கொடுத்தது 2 களஞ்சியம். 2 களஞ்சியம். ஆமா ஒன்னு ராமர் களஞ்சியம், இன்னொன்னு லட்சுமணர் களஞ்சியம். மந்திரி ஆமா இப்ப நம்மட்ட எத்தனை இருக்கு? நம்ம அந்த 2 களஞ்சியத்தையும் குறையாம பத்திரமா வச்சிருக்கோம். சரிதான். ஆமா இப்ப நம்மட்ட எத்தனை களஞ்சியம் இருக்கு? 2 களஞ்சியம் இருக்குமண்ணா. இன்னும் 2 தான் இருக்கா? ஆமா 2 களஞ்சியம் ரெங்கு பட்டியை விட்டு வெளியே வர மாட்டுக்கு. அப்ப அந்த 2 களஞ்சியம் இன்னும் பெருகலையானா குறையாம வச்சிருக்கோம். ஏ மந்திரி இந்த 2 களஞ்சியத்தை நாம எப்படியாவது 21 களஞ்சியமாக பெருக்க வேண்டும். 21 களஞ்சியமாக பெருக்க வேண்டும். சண்டாள பாவி 21 களஞ்சியமா பெருக்கணும்னு நினைச்சானே. ஆமா அதுல தப்பு இல்ல. கிடையாது. இடையில ஒரு வார்த்தையை போட்டான் பாரு. என்ன வார்த்தையா? எப்படியாவது பெருக்கணும். எப்படியாவது பெருக்க வேண்டும். நேர்மையான வழியில பெருக்கணும்னு நினைச்சானா? கிடையாது. என்ன செய்கின்றா? என்னையா செய்கின்றான்? மந்திரி 2 21 சீக்கிரம் பெருக்கணும்னு வை. ஆமா என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? வரவை கூட்டணும். செலவை குறைக்கணும். செலவை குறைச்சி கை சிக்கன படுத்தினா தான். ஆமா கையை இருக்க மூடினா தான் காசு செலவழியாது. காசு சேர்க்க முடியும். ஆமா என்று சொல்லி அந்த சண்டாள பாவி வல்லரக்க அவன் என்ன செய்தான் பாருங்க. ஐயா செய்கின்றான். ஆலயத்தை அடைக்க சொன்னா அண்ணதானோ நிறுத்தினானே அடைக்க சொன்னா பால்வடத்தை அடைக்க சொன்னா அரக்கம்பள்ளி கூட மூட சொன்னா அந்த தாயில்லாத பிள்ளைகளுக்கு இந்த பால்வடத்தை அடைக்க சொன்னா அவன் சொன்னதானோ நிறுத்தினானே அந்த சதிகார வல்லரக அவன் தருவந்தையும் மறந்துட்டானே அதர்மமாத கையெடுத்தான். சதிகாரப்படுவாய் அவன் அம்மா சொல்ல மறந்தானே அந்த அரக்கன் அந்த வல்லரக்கு அவன் தாயார் சொல்ல மறந்தானே அந்த தலைமகான வல்லரக்கு அவன் பட்டராமன் கண்டவர் பதரம் பேசுவான் ராமன் கண்டவர் சொல்லையா யார நின்று ஏழுதானே அந்த சண்டாள வல்லரகு தருவந்த ஐயோ தனை மறந்தான்
வல்லரக்க. ஆமா. என்ன செய்கின்றான்? என்னையா செய்கின்றான்? தருமத்தை மறந்தான். அதாவது இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்து வச்சிருக்கோம் ஐயா. எப்படி வாழ்க்கை? 5 பிள்ளைகளையும் சுத்தி உட்கார வச்சு சரி அம்மா சைடுல உட்கார்ந்து ஆட்டம் போடுறதுக்கு ஆட்டம் கொடுத்து வச்சிருக்கணுமா? ஆமா. கொஞ்சம் காசா என்னய்யா வாங்குத 85,000 அங்கதானே கொடுக்க போறேன். 85,000 ஐயா? ஆமா. அப்புறம் இளைய கலைஞர் வரணும்னா சும்மா வாமா. அப்ப எனக்கு சம்பளம் கூட வேணும் இந்த பாட்டுக்கு. அதாவது பங்க பிரிங்க ஆடுன காலு நிக்காது, பாடுன வாயு நிக்காது, களவாண்ட கையும் நிக்காது. களவாண்ட கையா? ஆமா உண்மைதானம்மா. யார் களவாண்டா? இல்ல ஆடுன வாயு நிக்காது, ஆடுன காலு நிக்காது, பாடுன வாயு நிக்காது, களவாண்ட கையும் நிக்காது. அப்படி யார் களவாண்டா? சொல்லுதம்மா. அதான் இப்ப பாருங்க ஐயா, இப்ப பாருங்க 105 வயசு இருக்கும். எம்மா பாருங்க சேர்ல உட்கார்ந்துகிட்டு நீ போடுற மெட்டுக்கெல்லாம் ஐயா தலை அசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா வயசுக்கு எத்தனையோ வில்ல பாத்திருப்பாங்க. ஆமா. நம்மளாம் ஒரு என்னமோ சொல்லுவாங்கல்ல அம்மா. அது என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளாம் முந்தானத்து பெஞ்ச மழையில நேத்து முளைச்ச காளான்னா நீங்க. ஆமா ஆமா. ஏன்னா பெரிய பெரிய புலவர்கள் எல்லாம் படிச்சிருப்பாங்க. ஆமா ஐயா. அவங்க பாட்டெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஆமா ஆமா. இந்த பாட்டிமார்கள் எல்லாம் இந்த பம்படி சொடல கதைய, அதாவது என்னமா ஒரு வில்லுக்காரங்களா இருக்கட்டும், ஆமா, ஏன்னா எந்த தொழிலாளியா இருந்தாலும் பேர் வாங்குறது எங்க தெரியுமா தெரியும்? எங்கய்யா தெரியும்? இந்த கொடை முடிஞ்ச மறுநாள் குளத்து வேலையில தான் தெரியும். ஆமா ஆமா. குளத்து வேலையில போய் பேசுவாங்க. அந்த வில்லுக்காரன் வந்தான் ஒருத்தன். ஆமா. அவன் பாட்டு படிக்க பக்கத்துல ஒருத்தி கிடந்து ஆடுதா ஆட்டம். ஆடுனாலே ஆட்டம். அடே அப்பா, எங்க கிடந்து அந்த ஆட்டக்காரியை பிடிச்சிட்டு வந்தானா தெரியல. சீமையில இல்லாத வில்ல கூட்டிட்டு வந்திருக்கானோ அப்படின்னு சொல்லி. ஆமா. நல்லா இருந்தாலும் சரி, ஆமா, நல்லா இருக்கதும் குளத்து வேலையில தான் தெரியும். நல்லா இல்லாம இருக்கதும் குளத்து வேலையில தான் தெரியும். குளத்து வேலையில தான் தெரியும். அந்த காலத்து பாட்டிமார்கள் தாத்தாமார்கள்ட்ட நல்லா படிச்ச தம்பின்னு ஒரு வார்த்தை வாங்கிட்டா போதும். ஆமா. அந்த ஒரு வார்த்தை ஒவ்வொன்றும் 10,000 ரூபாய்க்கு சமம். ஏன்னா அந்த காலத்து தாத்தா பாட்டிகிட்ட இருந்து அப்படி வாங்க முடியாது. ஆமா. ஆகையினால் அந்த ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் பெற்ற மகன் வல்லரங்க, அதர்மத்தின் வழியிலே நின்று அரசாட்சி செய்கின்றான். செலவை குறைக்கணும்னு நினைச்சான் பாரு. ஆமா. ஆலயத்தை அடைக்க சொன்னான். அன்னதானத்தை நிப்பாட்டினான். எதுக்கு ஆலயத்தை அடைக்க சொல்லுதான்? ஏன்னா ஆரம்ப செலவே அங்க இருந்து தான் ஆரம்பிக்கு. ஒரு நாளைக்கு 6 கால பூஜை நடத்தணும். 6 கால பூஜைக்கு கொடுக்கிற பூஜை பொருள் செலவு மிச்சம். பத்தி, சூடம், தேங்காய், வாழைப்பழம், வாழை இலை, அதுக்கப்புறம் எண்ணெய், அத்தனையும் மிச்சம். பூசாரிக்கு கொடுக்கிற சம்பளம் மிச்சம். அதுக்கப்புறம் ஆமா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆமா கொடுக்கிற கும்பாபிஷேக செலவு மிச்சம். ஆலயத்தை அடைக்க சொன்னா. அன்னதானத்தை நிறுத்தினான். பால் மடத்தை அடைக்க சொன்னான். பள்ளிக்கூடத்தை மூட சொன்னா. பள்ளிக்கூடத்தை எதுக்கு மூட சொல்லுதான்? ஏன்னா பிள்ளைக வளர்ந்து வாலிபமாகி படிச்சு பெரிய ஆளாகி நாம கிட்ட வந்து மண்ணா எவ்வளவு செலவாயிருக்கு, எவ்வளவு மிச்சம் இருக்கு, எவ்வளவு நீங்க மக்களுக்கு கொடுத்திருக்கீங்கன்னு கணக்கு கேட்பான். கணக்கு கேட்க விடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? அவனை படிக்க விடக்கூடாது. ஆமா. என்று மன்னனாகப்பட்ட வல்லரக்க பள்ளிக்கூடத்தை மூட சொன்னா. சண்டாள பாவி அம்மா சொல்ல மறந்தான். ஆமா. அதர்மத்தை கையில் எடுத்தான். தாயார் சொல்ல மறந்தான். பாவி தர்மத்தையும் மறந்து விட்டான். பார்த்தார் ஆண்டவனாகப்பட்ட ஆதி கரை கண்ட சிவபெருமா. வல்லரக்கா ஏன் ஆலயத்தையா நீ மூட சொல்லுத? ஆமா. இரு ஒன்ன பாத்துக்கிடுதேன். உன் வயித்துல அடிச்சா நீ 7 தலைமுறைக்கு இருந்து திங்க அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்க. அப்போ ஆமா நாட்டு மக்கள் வயித்துல அடித்தா அவங்க என்ன தேடி வருவாங்க? ஆமா. நீ என்ன தேடி வருவ? அப்ப நான் உன்னை பாத்துக்கிடுதேன் என்று ஆமா வாயு பகவானை மரண பகவானை வரவழைத்தார். அப்பா என்ன? ஏ வாயு, ஏ வருண பகவான், ஆண்டவன் நான் சொல்லும் வரைக்கும் ஆமா அரக்கனுடைய நாட்டிலே காற்று என்பது அடிக்க கூடாது, மழை என்பதும் பொழிய கூடாது. என்ன தெரியுமா? அரக்கனுடைய நாட்டிலே ஆண்டவன் பகவான் பஞ்சத்தை வரவழைக்கின்றான். அது எப்பேற்பட்ட பஞ்சத்தை பகவான் வரவழைக்கின்றார்? எப்பேற்பட்ட பஞ்சம் ஐயா? எப்பேற்பட்ட பஞ்சம் வருகிறது? அங்க பாக்க. ஆனால் ஆமா ஆண்டவன் பகவான் பஞ்சத்தை வரவழைக்கின்றார். எப்படி பஞ்சத்தை வரவழைக்கின்றார்? நாளி உருண்ட பஞ்சோ அந்த நாயகரை தோத்த பஞ்சோ. நாளி உருண்ட பஞ்சோ ஐயா நாயகரை தோத்த பஞ்சோ. மரக்கால் உருண்ட பஞ்சோ
பாயும் இல்லை வைக்க நெருப்பும் இல்லை குடிக்க தண்ணீரும் இல்லை குடியிருப்பதற்கு வீடும் இல்லை ஆளாக்கு உருண்ட வஞ்சோ ஆளாக்கு உருண்ட வஞ்சோ ஆளனை தோற்ற வஞ்சோ நாளை உருண்ட வஞ்சோ அந்த நாயகனை தோற்ற வஞ்சோ மரக்கால் உருண்ட வஞ்சோ மன்னரை தோற்ற வஞ்சோ தாலி முதல் பீலி வரை தங்கமெல்லாம் விற்ற வஞ்சோ அந்த தங்கத்தை தானோ விற்று அம்மா தவிடு வாங்கி உண்ட வஞ்சோ தவிடை உண்டிட்டாளோ தவிடை உண்டிட்டாளோ தண்ணீர் கிடைக்காத பஞ்சோவையா பஞ்சம் அப்பா என்ன மூச்சு கூட விட முடியல அப்பேற்பட்ட பஞ்சம் நாளை உருண்ட பஞ்சம் நாயகரை தோற்ற பஞ்சம் ஆமா ஆளாக்கு உருண்ட பஞ்சம் ஆளனையும் தோற்ற பஞ்சோ ஆமா மரத்தால் உருண்ட பஞ்சோ அப்படியே மன்னனை தோற்ற பஞ்சம் ஆமா தாலி முதல் பீலி வரை தங்கமெல்லாம் தவிட்டுக்கு விட்டு தங்கமெல்லாம் தவிட்டுக்கு விட்டு தவிட்ட வாங்கி தின்னாலும் ஆமா குடிக்க தண்ணீர் கிடைக்காத பஞ்சம் அடேங்க அப்பா தவிட்ட தின்னுட்டு தண்ணி குடிக்கலன்னா நிலைமை என்ன ஆகும் ரெண்டு கண்ணும் மேல நில குத்திரும் நில குத்திரும் ஆமா தவிடு கிடைச்சாலும் தண்ணி கிடைக்காத பஞ்சம் அது இன்னும் கொஞ்ச நாள்ல வரும் ஆகையினால் இன்னும் வரும் நமக்கு நம்ம ஏற்கனவே இப்ப 3வது உலக போர் தண்ணிக்கு தான் வரப்போதுங்க ஆமா நம்ம எல்லாம் தென்காசியில குற்றாலத்து ஓரத்துல இருக்கோம்னு தண்ணிய மனம் போல செலவழிக்கும் தண்ணிக்கு வரத மாதிரி அங்க ஏற்கனவே பாடர்ல தண்ணிய வேற அடைச்சு விட்டாங்களாம் எங்க ஊர்ல எல்லாம் 10 நாளைக்கு ஒரு தடவை தான் ஆத்து தண்ணி வருது ஆமா 10 நாளைக்கு 10 நாள்ல 9 நாள் இந்த பெண்கள் எல்லாம் சாந்தமா இருப்பாங்க ஆமா 10வது நாள் காலையில அந்த பம்பளை தான் தெரியும் யாரு குணம் எப்படின்னு அப்படியா ஐயா ஆமா தண்ணிக்கு அந்த பிரச்சனை வருதுன்னு தான் எங்களுக்கு வீட்டுக்கு நல்லி வச்சுட்டாங்க வீட்டு நல்லி அது எதுக்கு சண்டை வரக்கூடாதுங்கிறதுக்காக அது சரிதான் அதுக்கு தான் வீட்டுக்கு ஆத்து தண்ணியும் போர் தண்ணியும் வீட்டு நல்லி சண்டை வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கீங்க ஆமா இப்ப கரண்ட் பில்லு எப்படி வீட்டுக்கு மீட்டர் வச்சு எடுக்காங்களோ ஆமா அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆமா அந்த வீட்டு நல்லில ஒரு மீட்டரை மாட்டுவாங்க அப்பந்தான் நம்ம கை சிக்கனமாகும் மீட்டரை மாட்டி ஆமா இந்த வீட்டுக்கு இவ்வளவு தண்ணி செலவழிச்சிருக்காங்க ஆமா இந்த தண்ணிக்கு இவ்வளவு பில்லு கவர்மெண்ட் கட்டணும்னு வரும் பாருங்க ஆமா அப்பந்தான் தெரியும் தண்ணியோட அருமை ஐயா நாங்கெல்லாம் சிக்கனமா பழச்சிக்கிடுவோம் காணான்னு ஒரு வீடு இருக்கு சரி அந்த வீடு தான் டாப்புக்கு போகும் ஆனா ஆமா எங்கய்யா அரக்கனுடைய நாட்டில ஆண்டவன் பகவான் பஞ்சத்தை வரவழைத்தார் பஞ்சத்தை வரவழைக்கின்றார் பஞ்சத்தை வரவழைத்த உடனே அரக்கன் சும்மா இருந்தானா அவன் சும்மா இருப்பானா அவன் தான் அரண்மனையில இருக்கானே ஆமா அவனுக்கு எப்படி நாட்டுல பஞ்சம்னு தெரியும் அவனுக்கு எப்படி தெரியும் அவன் தான் இருக்கத பூரா செதுக்கி வச்சு தின்னுகிட்டு இருக்கானே ஆகையினால் ஆமா அந்த காலத்துல சொல்லுவாங்க என்னய்யா செக்களவு பொண்ணு இருந்தாலும் ஆமா என்ன சொல்லுவாங்க செதுக்கி திங்க காணாது அரையளவு பொண்ணு இருந்தாலும் அள்ளி திங்க காணாது 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 அரங்க